வணக்கம். நேற்று ரிபப்ளிக் 2026 சம்மிட்டில் வந்து குருமூர்த்தி அவர்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. 20 நிமிஷம் கல்ச்சுரல் நேஷ்னலிசம், அதாவது கலாச்சார தேசபக்தி, அதை பற்றி ஒரு ஸ்பீச்சு. ரொம்ப வேல்யூபிளான ஒரு சொற்பொழிவு அது. அதில் நம்மளுடைய வரலாறு ஃபுல்லாக சொல்லி கடந்த ஒரு 100 ஆண்டுகளில் எப்படி உலகமே வந்து மாறி இருக்குது, எப்படி வந்து இந்தியா அதோட இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க. அது இங்கிலீஷில் இருந்துச்சு. அதோடைய சுருக்கம் அப்புறம் தமிழாக்கம் அதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஸ்பீச்சில் இந்த சம்மிட்டில் வந்து என்னைய அர்னாப் கோஸ்வாமி பேச சொல்லும்போது இந்த டாப்பிக்லாம் என்கிட்ட கேட்கல. இந்த கல்ச்சுரல் நேஷனலிசம்ங்கிற டாப்பிக்கில், ரூட்டட் இன் நேஷனலிசம்ங்கிற டாப்பிக்கில் நீங்கள் பேசுங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப வாஸ்டான டாபிக், இருந்தாலும் நான் ஒரு 10-20 நிமிஷத்துக்குள்ள எப்படி இதை கவர் பண்ண முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். முதல்ல நம்மளுக்கு ஒரு கேள்வி வரணும். இப்போ தேசபக்தி பற்றி, நேஷனலிசம் பற்றி நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஏன் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த தேசபக்தி தான், இந்த நேஷனலிசம் தான் வந்து நம்ம சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துச்சு. ஆனால் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமாவே என்ன பண்ணிட்டோம்னா, அந்த சிந்தனையை நம்ம வந்து விட்டுட்டோம். அது எவ்வளோ முக்கியங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். நம்ம அதுக்கப்புறமா 1990களில் தான் இதை பற்றி விவாதம் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம்னு சொன்னால், நேஷனலிசமை வந்து செக்குலரிசமை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம். செக்குலரிசம், மதசார்பின்மை, தேசப்பற்றை வந்து நம்ம மதசார்பின்மையை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ என்ன நினச்சிக்கிட்டோம்னு சொன்னால், இல்லை எப்படி கட்டமைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், நேஷனலிசம் அகைன்ஸ்ட் செக்குலரிசம். நேஷனலிசம் வந்து தவறு, அது வந்து குறுகிய பார்வை. செக்குலரிசம், மதசார்பற்ற பார்வைங்கிறது வந்து ஒரு விரிந்து பரந்த பார்வைங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை நாட்டில் கட்டமைக்கப்பட்டுருச்சு. அது ஒரு தவறான கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் இதை பற்றிலாம் வரலாறுல நடந்த ஒரு 4 முக்கியமான சம்பவங்கள், வரலாற்று சம்பவங்களை குறிப்பிட்டு அதோடைய விளக்கத்தை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் இந்த சொற்பொழிவில் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. முதல் சம்பவம் வந்து 1950களில் நடந்துச்சு. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அண்டர் டெவலப்டு நேஷன்ஸ் எல்லாத்தையும், பின்தங்கின தேசங்கள் எல்லாத்தையும் எப்படி முன்னேற்றுறது, எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸ்லேருந்து ஒரு கூட்டமைப்பு ஒன்று பண்ணாங்க, எக்ஸ்பர்ட்டோட கூட்டமைப்பு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி வந்து பின்தங்கிய நாடுகள், வளரும் நாடுகளெல்லாம் வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஆய்வு ஒன்று பண்ணி முடிவுக்கு வராங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பழங்கலாச்சாரங்கள்லாம் அழிச்சாதான் முன்னேறுவாங்க. பழங்கலாச்சாரங்கள் எல்லாமே வந்து கெடுதல், வளர்ச்சிக்கு கெடுதல், அதெல்லாம் பிற்போக்கு சிந்தனை கொண்டது. ஒரு நாட்டுடைய கலாச்சாரம், அவங்க நாட்டில் பின்பற்றப்படுற மதங்கள், பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், இது எல்லாம் அவங்கள வந்து பின்னோக்கி இழுக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொன்று சொல்கிறாங்க, நேஷனலிசமும் அகெயின்ஸ்ட் டெவலப்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் விட்டுட்டாதான் அவங்க வந்து வளருவாங்க. அப்புறம் இது வந்து வேர்ல்டு வார் முடிஞ்சதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேஷனலிசம்னால தான் உலகத்தில் போரே ஏற்பட்டுச்சு. ஸோ போருக்கே காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு நாடும் சண்டை போட்டுக்கிறதுக்கு போருக்கே காரணம் இந்த தேசப்பற்று, தேசபக்தி, நேஷனலிசம்ங்கிற ஒரு சிந்தனை தான் இதுக்கு காரணம். அதனால் அதுவும் வந்து பிற்போக்குத்தனமானது. இது எல்லாத்தையும் விட்டொழிச்சாதான் ஒரு நாடு வந்து வளரும் நாடாக மாற முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை கொண்டு வந்து அதை உலகம் ஃபுல்லாக பரப்புறாங்க. எல்லா நாடுகள், வளரும் நாடுகள்னு சொல்லப்படுற எல்லா நாடுகளுக்கும் இந்த சிந்தனை வந்து கடத்தப்படுது. இந்த நாடுகளில் இந்த யுஎன்னோட சொல்கிறதை ஏற்றுக்கிட்டு கட்டமைக்கிறாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங்காக இருக்கட்டும், இல்லை உட்கட்டம், எல்லாமே இந்த சிந்தனையில், அதாவது கலாச்சாரம் பற்றி பேசினா, நாட்டு தேசப்பற்றி பற்றி பேசினா, நம்மளுடைய பழம் கருத்துக்கள், பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் வந்து பிற்போக்குத்தனமானது. மேற்கத்திய நாடுகளில் இருக்கிறதெல்லாம் வந்து மாடர்ன் ஆனது, அதுதான் வந்து முற்போக்குத்தனமானது அப்படிங்கிற சிந்தனை வந்து நாட்டில் கட்டமைக்கப்படுது, எல்லா நாடுகளையும் கட்டமைக்கப்படுது. அப்போது இந்தியா பழங்கருத்துனா அது வந்து பழமை, நம்ம கலாச்சார பண்பாடு பற்றி இருக்கிறதுனா பிற்போக்குத்தனம். மேற்கத்தியன்னு சொன்னால் முற்போக்குத்தனம், மாடர்ன் அப்படிங்கிறத வந்து ஆழமாக கட்டமைக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ரெண்டாவது ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்றாரு. ஜப்பான் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், ஜப்பானோடைய ஆத்மா, ஜப்பானோட உயிர் நாடி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோவில், யாசுகுனி கோவில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த யாசுகுனி கோவில் தான் ஜப்பானோட ஆதாரமே. ஜப்பான் அப்படின்னாலே நீங்கள் இந்த யாசுகுனி கோவில் தான் சொல்லணும். அந்த கோவிலில் வந்து கிட்டத்தட்ட 28 லட்சம் பேர், இறந்த 28 லட்சம் பேரை வந்து பதிச்சிருப்பாங்க. அப்போ அந்த மொத்த சிவிலைசேஷனுடைய ஒரு எடுத்துக்காட்டா, ஒரு பிம்பமா வந்து யாசுகுனி கோவில் இருந்தது. ஸோ அந்த யுனைடெட் நேஷன்ஸோட அந்த அறிவுறுத்தலின்படி என்ன பண்ணாங்கன்னா, ஜப்பானியர்கள் வந்து அவங்களுடைய கலாச்சார பண்பாடை ஃபுல்லாக டிசோன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த யாசுகுனி டெம்பிளையும் டோட்டலாக டிசோன் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியான ஜப்பானோட ஆதாரமான யாசுகுனி டெம்பிளுக்கு ஜப்பானோடைய ஆஃப்டர் வாரில் ஒரு தலைவர் போய் விசிட் பண்ணுறாரு. அவர் பேர் வந்து கோய்சூமி அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த கோயிசூமி ஜப்பான் தலைவர் எப்போ அந்த யாசுகுனி டெம்பிளுக்கு போனாரோ மொத்த உலகமும் அவரை வந்து திட்ட ஆரம்பிச்சிருச்சு, கண்டம் பண்ணுது, தாம் தூம் குதிக்கிறாங்க. யாரெல்லாம்? அமெரிக்கா சத்தம் போடுது, ரஷ்யா வந்து கண்டம் பண்ணுது, சைனா வந்து அதை எதிர்க்குது, கொரியா எதிர்க்குது, தாய்வான் எதிர்க்குது, மொத்த உலகமுமே. அது எப்படி நீங்கள் வந்து ஜப்பானோட தலைவர் அந்த யாசுகுனி கோயிலுக்கு போக முடியும்? அந்த கோயில் வந்து எதோடைய வெளிப்பாடுன்னு சொன்னால் வயலன்ஸோட வெளிப்பாடு, வன்முறையோட வெளிப்பாடு, உங்களோட கடந்த கருப்பு வரலாறோட வெளிப்பாடு. அதுக்கு போய் நீங்கள் எப்படி சாமி கும்பிட போகலாம், அதுக்கு எப்படி நீங்கள் மரியாதை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு எதிர்ப்பு உலகம் ஃபுல்லாக வந்து கிளம்பிச்சு. ஆனால் அவங்க என்ன பண்ணலன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கல, அதுக்கு உண்டான மரியாதை அந்தஸ்து திருப்பி முக்கியத்துவத்தை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்த ஜப்பானிய பிரதமர் கூட ஷின்சோ அபே இருக்கார் இல்லையா, அவர் வந்து முதல் டேர்மில் போகலை, ரெண்டாவது டேர்மில் அவரும் வந்து அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டு அதுக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுத்தார். அப்போது பேட்டி எடுத்தாங்க அவர்கிட்ட, இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து நீங்களும் இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து உங்களோட கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போக ஆரம்பிச்சிங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஏன் முதல் டேர்மில் வந்து இந்த மரியாதை பண்ணல, ஏன் இந்த கோயிலுக்கு வரலன்னு நான் வருத்தப்படுறேன், இப்போ தான் நான் சரியாக பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னார். அது வந்து ஜப்பானோடைய வரலாறுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு ஷிஃப்ட், ஒரு சிவிலைசேஷனல் ஷிஃப்ட் பண்ண ஒரு சம்பவம் வந்து இந்த யாசுகுனி கோயிலை அவங்க திரும்ப ஒரு பிரதானமாக எடுத்துக்கிட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து ரெண்டாவது சம்பவம். மூணாவது சம்பவம் வந்து 2012 ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவிக்கிறார். 2012 என்ன அறிவிக்கிறாருன்னு சொன்னா, நாங்கள் வந்து ஒரு சிவிலைசேஷனல் கண்ட்ரி, சிவிலைசேஷனல் ஹெரிட்டேஜ் உள்ள கண்ட்ரி அறிவிக்கிறார். இதுவும் வந்து நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாரும் எடுத்துக்கிட்ட ஒரு நிலைப்பாட்டுக்கு மாற்றம். முன்னாடி எடுத்துக்கிட்ட நிலைப்பாடுபடி உங்கள் கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே வந்து உங்களை பிற்போக்குத்தனம்னு சொன்னதை மாற்றி ரஷ்யா 2012 புட்டின் வந்து அறிவிக்கிறாரு. அப்படி இல்லை, நாங்கள் வந்து அதில் தான் பெருமை கொள்கிறோம்னு சொல்லிட்டு சொல்கிறார். இது மூணாவது. நாலாவது, சைனாவுமே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ 2021 மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட 10,000 ஆண்டுகள் பழம்பெரும் வரலாறு கலாச்சார பண்பாடு தான் எங்க நாட்டை வந்து முன்னோக்கி கொண்டு போகுது, அந்த கைடன்ஸை தான் எங்க நாடு வந்து நகருதுன்னு சொல்லிட்டு அவரு அறிவிச்சிருக்காரு. அப்படி எல்லா நாடுகளுமே எதை வந்து அவங்க கைவிட்டாங்களோ அந்த கைவிட்டதை திரும்ப எடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மரியாதை கொடுத்து அவங்க நாடு வழி எடுத்துன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதே போலதான் நம்ம நாட்டில் ராமர் கோவில். ஸோ குருமூர்த்திஜி சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் வந்து 2002-6 நான் வந்து எழுதியிருக்கிறேன். என்ன எழுதியிருக்கிறேன்னு சொன்னா, இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் உள்ள ஒத்துமை, ஜப்பான்ல யாசுகுனி கோவில், இந்தியாவில் வந்து ராமர் கோவில். இது வந்து நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பண்பாடு, நம்ம நாடோடைய ஒரு வெளிப்பாடு, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே போல நம்மளும் என்ன பண்ணியிருந்தோம்னு சொன்னா, அந்த ராமஜென்ம கோவில், ராமஜென்ம மூமெண்ட்டுக்கு அப்புறமா அதுக்கு முக்கியத்துவம் வந்து நம்ம வந்து திரும்பி இப்போ ராமர் கோயில் கட்டிட்டோம். இதுக்கும் வந்து பல நாடுகள்லேருந்து உள்நாட்டு மூலமாக நிறைய இது பண்ணி அதுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு. யாசுகுனி கோவிலுக்கு எப்படி எதிர்ப்பு இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம நாட்டில் உள்ள ராமர் கோவிலுக்கு அவ்வளோ எதிர்ப்பு இருந்துச்சு. இது வந்து மதசார்பின்மை கிடையாது, இது வந்து மதத்துக்கு எதிரானது, இது வந்து சுமூகம் கிடையாது, இது வயலன்ஸ்னு சொல்லி நிறைய வந்தது. அது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வந்து நம்மளோட பழைய பண்பாடை மீட் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருமூர்த்தியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நேஷனலிசம், இந்த தேசபக்தி, இந்த கான்செப்டே மேற்கத்திய நாடுகளுக்கு கிடையாது, அதுவே வந்து உருவாக்கப்பட்டது தான். நம்ம நாடுகளுக்கு வந்து அது பல்லாயிரம் ஆண்டுகளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமா விளக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மேற்கத்திய நாடுகள் எல்லாம் ஒரு நாடு அப்படிங்கிறதே எப்படி முடிவு பண்ணப்படுதுன்னு சொன்னா, எந்த எல்லை வரைக்கும் அடிமைகள் இருக்காங்களோ, எந்த எல்லையில கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்களோ, எந்த எல்லையை வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்களோ, இதெல்லாம் தான் வந்து அவங்களுக்கு எல்லை கோடுகள், இதெல்லாம் தான் அவங்களுக்கு நாடு. இப்படிதான் வந்து அவங்க நாடே வந்து உருவாக்கப்படுது. உதாரணத்துக்கு ஒரு 3 நாடுகள் பத்தி சொல்றேன்னு சொல்லி சொல்றாரு. முதல்ல வந்து இத்தாலி பத்தி சொல்றாரு. இத்தாலி வந்து உருவாக்கப்பட்டது 1861. 1861 இத்தாலி உருவாக்கப்பட்ட போது இத்தாலி மொழி பேசக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவு கேட்டா 3% தான். ஸோ 3% பாக்கி இருக்கிற யாருமே இத்தாலி மொழியே பேசாதவங்க. அப்படிதான் இத்தாலி உருவாக்கப்பட்டது. பிரான்ஸ் உருவாக்கப்பட்டது 1789. அந்த 1789 பிரான்ஸ் உருவாக்கப்படும் போது பிரெஞ்சு மொழி பேசக்கூடிய மக்கள் தொகை 12% தான். மீதி 88% பிரெஞ்சு தெரியாதவங்க தான் அந்த நாட்டுடைய வாசிகள். இப்போ அமெரிக்கா வந்து ரிபப்ளிக் அறிவிச்சது எப்பன்னு கேட்டீங்கன்னா 1780. அந்த 1780 அமெரிக்கா உருவாகும் போது அவங்களுடைய மக்கள் தொகை வெறும் 78 லட்சம் பேர் தான். 78 லட்சம் பேர் கொண்டு தான் அமெரிக்காவே உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லா இடத்துல இருந்தும் மக்களை உள்ள கூப்பிட்டு பல நாடுகள்ல இருந்து பல கலாச்சாரங்கள்ல இருந்து மக்கள் உள்ள வந்து தான் அந்த நாடே உருவாச்சு. அப்போ இவங்க எல்லாருமே எப்படின்னு கேட்டீங்க, இந்த தேசமே எப்படி உருவாச்சுன்னா டாப் டவுன் தான் தேசமே உருவாச்சு. மேல இருந்து தான் வந்து நாடே உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாம் நீங்கள்லாம் நம்ம மக்கள் நம்மலாம் ஒன்றுன்னு சொல்லிட்டு தான் அவங்க நேஷனலிசம் கொண்டு வந்த ஒரு தேசம் தான் இந்த மாதிரி தேசங்கள் எல்லாமே. அப்ப இவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த நேஷனலிசம்னால தான் வந்து உலக போர் வந்துச்சு. அதனால இந்த நேஷனலிசம் தான் கெடுதல், நேஷனலிசம் இல்லைன்னா உலக போர் வந்திருக்காது அப்படிங்கிறது அவங்களோட பார்வையாவே இருந்தது. அதனாலதான் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த யுனைடெட் நேஷன்ஸ் எல்லா நாடும் வரைக்கும் போது எல்லா நாடுகளும் தேசப்பற்ற விட்டுருங்க,
எல்லா நாடும் உங்க பழைய கலாச்சார பண்பாடு அதெல்லாம் வச்சு பண்ணாதீங்கன்னா உலகத்துக்குள்ள சண்டை வருது, எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சிருங்க, அப்பதான் நீங்க வளருவீங்கிற மாதிரியான ஒரு பார்வை கொண்டு வந்து புகுத்துனாங்க. ஆனா அவங்களுடைய தேசத்தை பத்தின பார்வையும் நம்ம நாடுகளுடைய தேசத்தை பத்தின பார்வையும் டோட்டலா வேற. நம்மளுக்கு வந்து பல்லாயிரம் ஆண்டுகளா நம்மளுக்கு இந்த தேசம் இருந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து தேசம்ங்கிறது ஒரு ரியல் எஸ்டேட் தான், ஒரு நிலப்பரப்பு தான். அந்த நிலப்பரப்பு நம்ம சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ண நிலப்பரப்பு, அடிமைகள் வச்சிருந்த நிலப்பரப்பு, ஆக்கிரமிச்சு, இப்படிதான் அவங்களுடைய நிலப்பரப்பு. அவங்க நிலத்துல புனிதமான ஒரு நதி கிடையாது, புனிதமான ஒரு மலை கிடையாது, புனிதமான இடம் கிடையாது, புனிதமான முன்னோர்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுவே உருவாக்கப்பட்ட ஒரு தேசம், மேலிருந்து பார்க்கக்கூடிய தேசம். ஆனா நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. நம்ம நாட்டில் வந்து புனிதமான நிலம் இருக்கு, புனிதமான நதி இருக்கு, புனிதமான முன்னோர்கள் இருக்காங்க. அப்போ இந்த நிலத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, ஒரு உணர்வு இருக்கு. இது எதுவுமே மேற்கத்திய நாடுகளுக்கு இருக்காது. அதனாலதான் அவங்களோட நேஷனலிசம் புரிஞ்சுக்கவே முடியல. நம்ம நாட்டோடைய ஜியாகிரபிக்கல் எல்லைகளை பத்தி 10,000 5,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள புராணங்கள்லயே எழுதி இருக்குது. ஜியாகிரபிக்கல் பார்டரோட எழுதிருக்கு. இமயமலையில இருந்து இந்தியன் ஓஷன் வரைக்கும், இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் சொல்லிட்டு எல்லா புராணங்களும் எழுதியிருக்கு. மகாபாரதத்துல பரத வருஷம்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ இது எல்லாமே அப்பையில இருந்து இருக்குது. அப்போ இவங்கள மாதிரி நம்மளுக்கு வந்து நிலப்பரப்போ மொழியோ இது வந்து ஒரு தேசத்தை குறிக்கக்கூடியது கிடையாது. இது வந்து கலாச்சார பண்பாட, ஒரு வாழ்க்கை முறையை குறிக்கக்கூடியது நம்மளுடைய தேசம். இந்த தேசத்தை வந்து நம்ம திரும்ப மீட்டெடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் வந்து மேற்கோள் காட்டுறாரு. சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, 5000 ஆண்டுகளா ஒண்ணு தொடர்ச்சியா நடைபெற்று இருக்குன்னு சொன்னா என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியாம இருந்தது சொன்னா அதுதான் வந்து தொடர்ச்சியா கலாச்சாரத்தோடைய பண்பாட்டோடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப குருமுத்தர்கள் சொல்றாரு, நான் இப்ப கும்பமேளா போயிருந்தேன், கும்பமேளால போய் தங்கியிருந்தேன். அப்போ நான் பார்க்கும்போது பாக்குறேன் கிட்டத்தட்ட 60 கோடி மக்கள் வந்தாங்க. 60 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் அங்க வர்றாங்க. இந்தியாவில் உள்ள எல்லா பகுதிகளில இருந்து வராங்க. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, எப்படி அவங்க வராங்க, அவங்களை யாரு கூப்பிட்டா, யார் அவங்களுக்கு இன்விடேஷன் வச்சா, போக சொல்லி யார் சொன்னது? உங்க முன்னோர்கள்ல இருந்து காலங்காலமா கடத்தி கொண்டு வரப்பட்ட கலாச்சார பண்பாடோட வெளிப்பாடு தான் அவங்க வர்றது. இந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி உள்ள லிட்ரேச்சர்ல எழுதப்பட்ட எல்லைகள் கொண்ட நாடுங்கிறது உலகத்திலேயே கிடையாது. இந்த மாதிரி பண்பாடு உலகத்தில் உள்ள நாடே கிடையாது. அதனால மற்றவங்களுடைய அந்த ஒரு கொள்கை, அந்த பரப்புரையையும் நம்மளோடதையும் நம்ம வந்து மேட்ச் பண்ண முடியாது. இப்போதான் என்ன பண்றோம்னா, எல்லாருமே கலாச்சார தேசப்பற்ற மீட்டெடுத்து ஒரு நாடு முன்னேறி வருது அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, முடிக்கும் போது எதோட முடிக்கிறாருன்னு சொன்னா, நம்ம ராமர் கோவில் நம்மளுடைய நாட்டோடைய ஒரு கான்சியஸ்னஸ், அதாவது நம்மளுடைய விழிப்புணர்வை, அந்த ஒரு அவேர்னஸை வந்து மீட்டெடுத்திருக்குது. இந்த ராம் ஜென்ம பூமியோட மூமெண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம நாட்டில் வந்து ஒரு கலாச்சார விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்காது. இப்போ ராமர் கோயில் கட்டினது மூலமா, அந்த மூமெண்ட் மூலமா கலாச்சார விழிப்புணர்வு வந்ததுனால நம்ம ஒரு சிவிலைசேஷனல் பவர் ஆயிருக்கும் அப்படிங்கிறது. அதாவது கலாச்சார சக்தி உருவாயிருக்கிறோம். அந்த கலாச்சார சக்தி உருவானதுனால அரசியல் சக்தியா வந்து உருவெடுக்க முடிஞ்சது. அந்த அரசியல் சக்தியா உருவெடுக்க முடிஞ்சதுனால ஒரு பொருளாதார சக்தியா நம்ம நாடு உருவெடுக்க முடிஞ்சிருக்கு. பொருளாதார சக்தியா உருவெடுக்க முடிஞ்சதுனால நம்ம வந்து ஒரு மிலிட்டரி பவரா நம்மளால வந்து உருவெடுக்க முடிஞ்சது. அப்படி மிலிட்டரி பவரா நம்மளால உருவெடுக்க முடிஞ்சதுனால இப்போ உலகரங்குல ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் பவரா நம்ம உருவெடுத்திருக்கிறோம். நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஆழத்துல இருக்கிறது நம்மளோட கலாச்சார தேசபக்தி தான். அதுதான் இது எல்லாத்துக்கும் மூல காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச்சை முடிச்சிடுறாரு. ஸோ ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்பீச்சு. இங்கிலீஷில் வந்து இன்னும் பெர்ஃபெக்டாக இருந்திருக்கும். பட் அது என்னதான் இருந்தாலும் அது மொழிபெயர்ப்பு பண்ணும்போது அதில் உள்ள அம்சங்கள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அதோட ஒரிஜினல் வீடியோ லிங்க், ரிப்பப்ளிக்கோட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரிஜினல் பார்க்கணும் விரும்பி பாருங்க. நம்ம வீடியோவும் உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு அது உபயோகமாக இருந்துச்சுன்னு சொன்னால், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை எந்த பாயிண்ட் பிடிச்சிருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இளைய தலைமுறைகள் நிறைய பேர் அவர் சொல்கிற மாதிரி வெஸ்டர்னா மாடர்ன், நேஷனலிசம்னா வந்து பிற்போக்குங்கிற மாதிரி எண்ணம் புகுத்தப்பட்டுருச்சு. அதை நம்ம மாற்றணும். உலக நாடுகள் மாறிடுச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கும்பமேளா வச்சு பார்க்கும்போது அடித்தட்டில் மக்கள் வந்து அப்படியே தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய தேசம் வந்து பாட்டம் அப், கீழிருந்து நாடு உருவாயிருக்கு. அவங்கெல்லாம் வந்து மேலிருந்து கீழே உருவாக்கின நாடுகள், நம்ம வந்து கீழிருந்து மேலே உருவாக்கின நாடுகள் அப்படியே இருக்குது. ஸோ மேலே சிந்தனை மாறினா கூட நாடு கீழே அப்படியே தான் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, மக்கள் மத்தியில் எல்லா மத்தியிலையும் இந்த அவேர்னஸ் கொண்டு போகணும். இதை அந்த சிந்தனை மாறுறவங்களுக்கு வந்து அந்த புரிதல் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா கிட்டலாம் கேட்டுக்கிட்டு அப்படி. ஸோ நம்மளுடைய எவ்வளோ தூரம் இதை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்போம். உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.